everyone. Today we have Anugeetha here with us. And last week board results, 12 board results announced பண்ணிருக்காங்க. So adla she has scored 580 upon 600, excellent marks in each and every subject. So அந்த secret mantraவை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. Let us discuss with her how she has prepared for her exams. Hi auntie. First and foremost question is எப்படி இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அத முதல்ல சொல்லுங்க அனு. பர்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும், செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். முதல்ல நம்மளால் முடியும், நம்ம நம்பினாதான் நம்மளால் பண்ண முடியும். நீங்களும் உங்களால் முடியும்னு நம்புங்க, கண்டிப்பாக முடியும். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததும் எப்படி இருந்தது அனு? ஹவு டிட் யூ ஃபீல்? ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஆண்டி. பிகாஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்றைக்கி சடனாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணனால ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து நல்ல மார்க்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் டாப்பர், ஸ்கூல் டாப்பர் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உன்னோட ப்ரிப்ரேஷன் ப்ராசஸில் உனக்கு பெரிய சப்போர்ட்டாக உன்னோட ஹெல்பிங் ஹேண்டாக இருந்தது யாருன்னு நீ நினைக்கிறேம்மா? என்னோடய ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்தது என்னோடய மதர் அண்ட் என்னோடய சிஸ்டர் பிரியங்கா. ஆக்சுவலி என்னோடய சிஸ்டர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ நான் 12th. ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோடய மம்மி, நான் நைட் படிக்கிறப்பவும் என் மம்மி தான் என் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க ஃபுல்லாக. நான் தூங்காத வரைக்கும் அவங்களும் தூங்கலை. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க என்னோடய மதர், அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் பிரியங்கா. ஸோ உன்னோட ப்ரிப்ரேஷன் ப்ராசஸை எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நீ நினைக்கிற? சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு அக்டோபர், நவம்பர் ஸ்கூலில் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணியா, இல்லை ஹவ் வாஸ் யுவர் ப்ரிப்ரேஷன்? வென் டிட் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன்? ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இஃப் சப்போஸ் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபீல். பிகாஸ் நீங்கள் வந்து செட் டைம் t=0 அப்படின்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் இப்போ இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன எப்போ நினைக்கிறீங்களோ அந்த செகண்ட்லேருந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, போர்டு எக்ஸாம் சமயத்தில் எவ்வளோ நேரம் உங்களோட ப்ரிப்ரேஷன் டைம் எவ்வளோ நேரமாக இருக்கும்? ரொம்ப லாங் ஹவர்ஸ் படிப்பீங்களா, இல்லை அடிக்கடி பிரேக் கொடுத்து படிப்பீங்களா? பிரேக் எடுத்து தான் ஆண்டி படிப்பேன். பட் எவ்வளோ நேரம் படிக்கிறோன்னா அந்த டைம் வந்து ஃபுல் ஃபோக்கஸோட, ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். பிரேக் எடுத்து படிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பிரேக்கில் என்ன பண்ணுவீங்க? சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களா? எப்படி? அந்த பிரேக்ஸில் வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மியூசிக் கேட்பேன். ஏன்னா மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால. அண்ட் சோஷியல் மீடியாஸ்லாம் வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஆண்டி இருக்கேன். நான் மீதி எதுலையும் அவ்வளோலாம். ஓகே, போர்ட் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் புக்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்ததா, இல்லை வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த புக்ஸே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் அது வெறும் எவாலுவேஷன் மட்டும் படித்தா நம்மளால் அவ்வளோவா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ புக்கு இன்சைடில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸையும் ரொம்ப கிளியராகவும், இப்போ கெமிஸ்ட்ரி எல்லா ரியாக்ஷன்ஸையும் ரொம்ப கிளியராகவே எழுதுனா இது ஸ்கூல் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, ஜேஇ ப்ரிப்ரேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் வந்து லைக் எம்சிக்யூஸ்லாம், ஆனால் எம்சிக்யூஸ் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ எம்சிக்யூஸ்க்காக நான் வந்து சில ரெஃபரன்ஸ் புக் லைக் ஆர்டி சர்மா அதை யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மெயினாக எவாலுவேஷன் மட்டும் படிக்காதீங்க. பிகாஸ் எவாலுவேஷன் படித்தா அது ரிலேட்டட் கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதை தவிர எக்ஸ்ட்ராவாக கேட்டால் நம்ம படிக்கவே இல்லையோ அந்த மாதிரி நினைப்போம். ஆனால் அது புக்குக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் புக்குக்குள்ளே இருக்கிறத கிளியராக படிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும். ஓகே, எல்லா பேப்பர்லேயுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. எந்த சப்ஜெக்ட்லேயும் லெஸ் மார்க்ஸ், ஹை மார்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது மார்க்ஸு. அந்த வெர்சிட்டாலிட்டி எப்படி கீப் அப் பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது அண்ட் டஃப்னு நீங்கள் நினைக்கிற சப்ஜெக்ட் எது? ஆக்சுவலி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால தான் மேபி இந்த மார்க்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய ப்ரிப்ரேஷன் நான் ஸ்கெடியூல் பண்ணிப்பேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சொல்லுங்கள். லாங் ஆன்சர்ஸ்லாம் எப்படி எழுதணும் அண்ட் எம்சிக்யூஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கிலீஷ்க்கு நான் வந்து பேராகிராஃப் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் டைட்டில் எழுதுவேன். லைக் அந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் தான் அந்த டைட்டில்.
அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கோட் எண்டில் எழுதுவேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கோட் எழுதுவேன். ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ ஈஸியாக நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மெயினாக ஹைலைட் பண்ணுவேன். அது வந்து இங்கிலீஷ்க்குன்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுக்கு கூட இப்போ பேராகிராஃப் ஆன்சரில் கூட நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து லாங் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பேராகிராஃபாக எழுத மாட்டேன். அதெல்லாம் நான் வந்து பாயிண்ட்ஸ் பண்ணி எழுதுவேன். பிகாஸ் பேராகிராஃபாக எழுதினாலும் அதே மார்க் தான் கிடைக்கும். ஆனால் பாயிண்ட்ஸாக எழுதுனீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் மோஸ்ட்டாக பேராகிராஃப் ஆன்சர்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸில் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகே அனு, நீங்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் செட் ஃபேஸிங் த நியூ சிலபஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் ஒரு வேக் ஐடியா தான் இருக்கும். என்ன இம்பார்ட்டண்ட்டு, எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்ட்டுலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் எப்படி உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்தது? நாங்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் செட் இந்த நியூ சிலபஸ்க்கு. ஸோ அதனால் எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தெரியல. ஸோ அதனால் எதையுமே ஒமிட் பண்ணாமல் படிக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா மெயினாக இப்போது பாடசாலை வெப்சைட்டில் கூட நிறைய இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணோம். நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் யுவர் ஃப்யூச்சர் பிளான்ஸ்? ஐஐடி மெட்ராஸில் இன்ஜினியரிங் பண்ணோம். அதுதான் என்னோடய ஆம்பிஷன். உங்களோட ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க? ஜூனியர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மென்டல் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் கம்போஸ்டாக படிங்க. எக்ஸாம் எழுதும் போது எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்கூல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா படிங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. எக்ஸாமில் வந்து நீங்கள் சக்சீட் ஆனால் தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பர் அனு, ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப நல்லா அட்வைஸ் கொடுத்தீங்க. அண்ட் கன்வே மை பெஸ்ட் விஷஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். அவங்க உங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆல் த பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பி மென்டல் சப்போர்ட் டு யுவர் சில்ட்ரன். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, மென்டல் ப்ரெஷரில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? This is what we have to convey today. Thanks for watching Summit for Max.